இது இயேசுவில் பிரியமான என் அன்புரை மக்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்று தாய் திருச்சபையானது 13ஆம் பொது ஞாயிறை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இந்த நாளில் நான் உங்களோடு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த வாரம் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தை உருக்கிய ஒரு நிகழ்வு கேரளா கொல்லத்தில் நடைபெற்றது. என்ன அந்த நிகழ்வு என்றால், வில்மா என்ற ஒரு சகோதரியை பற்றியது. மே மாதம் 2020 திருமணம் நடைபெறுகிறது. கணவர் மோட்டார் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக பணி செய்கின்றார். கிரண் அவருடைய பெயர். பெண்ணுடைய திருமணத்திற்காய் பெற்றோர்கள் 1.25 ஏக்கர் நிலம் தருகிறார்கள். 100 சவரன் நகை போட்டு அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். மாப்பிள்ளைக்கு நன்றாக சென்று வர வேண்டும் என்பதற்காக 10 லட்சம் மதிப்புள்ள டொயோட்டா கார் ஒன்றை அவர்கள் அன்பளிப்பாக வரதட்சணையாக தருகின்றார்கள். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு திருமணமான அடுத்த நாளிலிருந்து கிரண் அவருடைய முகத்தை காண்பிக்க துவங்குகின்றார். தன் மனைவியிடம் எப்பொழுதும் சண்டை போடுகின்றார். தன் மனைவியிடம், இதோ என்னுடைய தகுதிக்கு இந்த கார் போதுமானது அல்ல, இந்த காரை உன் தந்தை எடுத்துக்கொள்ள சொல், அதற்கு பதிலாக பணத்தை தர சொல், நான் வேறு ஒரு கார் வாங்கிக் கொள்கிறேன் என்று. பெண்ணினுடைய வீட்டார் அதிக பணம் செலவழித்து விட்டாயிற்று. என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்படியே சென்றது அந்த பெண்ணை அடிக்க துவங்குகின்றார். ஒரு முறை அந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு சென்று தங்கி இருக்கும் பொழுது கூட நன்கு குடித்துவிட்டு பெற்றோர்கள் முன்பாக அடிக்கின்றார். அதை அந்த பெண்ணின் சகோதரன் தடுக்கும் பொழுது அவனையும் அடிக்கின்றார். தங்கியின் வாழ்க்கையாயிற்றே என்று அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பக்கம் போலீஸ் வண்டி செல்லும் பொழுது ஏதோ சத்தம் என்று உள்ளே வந்து பார்த்து, பிறகு இவரும் போலீஸாக இருக்கிறார். அந்த பெண் வில்மா ஒரு மருத்துவ மாணவி, அவர் படித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இருவரும் நல்ல குடும்பமாக இருக்கிறார்கள் என்றும், இதோ பெண்ணின் வீட்டார் நம்முடைய மாப்பிள்ளை என்று எந்த கேஸும் வேண்டாம், அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பெண் சொல்லுகிறார், இல்லை, நான் அவரோடு செல்ல மாட்டேன், அவர் என்னை கொடுமைப்படுத்துகின்றார், அவருடைய பெற்றோர்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், என்னால் வலியை தாங்க முடியவில்லை, நான் என் பெற்றோரோடே இருந்து விடுகிறேன் என்று பெற்றோரோடு இருந்து விடுகின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய தேர்விற்காக அவள் கல்லூரிக்கு செல்லுகின்றாள். தேர்வு எழுதிவிட்டு வெளியே வரும் பொழுது கணவன் தன் வீட்டிலிருந்து அங்கு சென்று, நீ என்னோடு வந்துவிடு, வந்து என் வீட்டில் தங்கிவிடு என்று சொல்லுகின்றார். அந்த பெண்ணும் யோசிக்கிறார், நம்முடைய பெற்றோருக்கு நாம் பாரமாகி விட்டோமே, திருமணமாகி விட்டது, ஆனால் பெற்றோருக்கு பாரமாகி விட்டோமே என்று அவருடைய பேச்சை நம்பி அவர் நல்லா பார்த்துக் கொள்வார், இனி அடிக்க மாட்டார் என்ற நம்பிக்கையோடு அவள் அங்கு செல்லுகிறாள். அப்பொழுதுதான் அவருடைய சுய உருவம், இதோ கிரணுடைய சுய உருவம் வெளியே தெரிகிறது. அவன் அந்த பெண்ணை அடித்து நொறுக்குகின்றான். எடுத்து வில்மா தன்னுடைய பெற்றோரை அழைக்க வேண்டும் என்றால் அந்த போனை கீழே போட்டு உடைத்து விடுவார். இப்படி அவர் உடைத்த போன்கள் மட்டும் 4 அல்லது 5 இருக்கும். ஒரு நாள் அந்த பெண் தன்னிடம் இருக்கின்ற சிறிய போனை எடுத்து அழைத்து தன் தாயிடம் தன்னுடைய கவலைகளை எல்லாம் எடுத்து கூறுகின்றார். ஆனால் தாய் யோசிக்கிறாள், கொஞ்சம் நாள் ஆனால் சரியாகிவிடும் என்று. இதை நம்முடைய கணவரிடமோ அல்லது பிள்ளையிடமோ சொன்னால் இவர்கள் சண்டைக்கு செல்வார்களே, தன்னுடைய பெண்ணினுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று அந்த தாய் ஒரு தாய் உள்ளத்தோடு அதை மறைத்து விடுகின்றார். அந்த பெண் வலியை தாங்க முடியாமல் என்ன செய்கிறார் என்றால், பக்கத்தில் இருக்கிற ஒரு போனை வாங்கி அந்த போன்ல தன்னுடைய அடிகள், காயங்கள், உச்சத்திலிருந்து உள்ளம் கால் வரை காயங்கள் ஒவ்வொன்றையும் அவள் போட்டோ எடுத்து தன்னுடைய உறவுகளுக்கெல்லாம் அனுப்புகிறார். என்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறார் பாருங்கள். அவர் வெளியே போய் உள்ளே வரும்பொழுது என்னை பார்த்தவுடன் ஓங்கி ஒரு அறை விட்டு விட்டுதான் அவர் உள்ளே அறைக்குள்ளேயே செல்லுவார். அந்த அளவிற்கு என்னை கொடுமைப்படுத்துகிறார், என்னை காப்பாற்றுங்கள் என்று அந்த 22 மிகவும் அழகான வில்மா கதறி அழுதார். பெற்றோருக்கு தெரிய வர சரி, நாம் பெண்ணை எப்படியாவது அழைத்து வந்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்கள். அன்று இரவே அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பிலே கிரண் வீட்டார் சொல்லுகிறார்கள், உங்கள் மகள் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள், அவரை நாங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறோம், நீங்கள் வந்து விடுங்கள் என்று. பெற்றோர்களுக்கு புரியவில்லை, ஓடி செல்லுகின்றார்கள். அந்த மருத்துவமனைக்கு சென்று பார்த்தால் மருத்துவர் சொல்லுகிறார், இவர் மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பாகவே இறந்து போய்விட்டார், இறந்த பிறகுதான் இவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார்கள் என்று. இவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பதால் ஒரு தற்கொலை கேஸ் என்று முடிக்க பார்த்தார்கள். ஆனால் இந்த சோசியல் மீடியாவிலே அந்த பெண்ணுடைய புகைப்படங்களை பகிர்ந்ததால் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் இவ்வளவு அடித்திருப்பது நிச்சயம் தற்கொலையாக இருக்காது. அந்த பெண்ணின் தந்தை சொல்லுகிறார், என் பெண் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கோழை அல்ல என்று. இப்பொழுது அந்த கிரணின் மீது வழக்குகள் பாயப்பட்டிருக்கிறது. அந்த கிரண் இப்பொழுது தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார். இது வளர்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில்
இதோ ஒரு மருத்துவ மாணவியாக படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரி தன்னுடைய உயிரை இழந்து போய்விட்டால், இறந்து போய்விட்டால், கொலை செய்யப்பட்டு விட்டால் என்பதை உங்களிடம் பதிவு செய்து கொள்கின்றேன். இது மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிராக பலவிதமான வன்முறைகள், இதோ பாலியல் வன்முறைகள், பேச்சினால் வன்முறைகள், அடிதடி என்ற வன்முறைகள், இப்படி எத்தனையோ வன்முறைகள் இருந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் இன்று ஆண்டவர் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு ஆறுதலை தருகிறார். கவலைப்படாதீங்க. இந்த சமுதாயத்தில் உங்களை இழிவாக பார்க்கிறார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதோ இந்த உலகத்திலே ஆண் தனியாக இருப்பது நல்லதல்ல என்றுதான் அவர்களுக்கு துணையாக உங்களை படைத்தேன். ஆனால் அதே ஆண் அவர்களுடைய துணைக்காக படைக்கப்பட்ட உங்களை மிகவும் கேவலமாக இழிவாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுக்காய் நான் இருக்கிறேன் என்று இயேசு ஒரு வாக்குறுதியை தருகின்ற நற்செய்தியாக தான் இன்றைய நற்செய்தியை நான் பார்க்கிறேன். இதோ பல ஆண்டுகளாய் ரத்தப்போக்கோடு இருந்த ஒரு தாய் ஆண்டவருடைய ஆடையை தொடுகின்றார். தொட்ட மறுகணமே ஆண்டவர் அவருக்கு சுகத்தை தருகிறார். இது வெறும் உடல் ரீதியான சுகம் அல்ல, மனதினால் அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இருந்த நோய் ரத்தப்போக்கு. இந்த ரத்தப்போக்கு நீங்கள் லேவியர் புத்தகம் 12 எடுத்து வாசிக்கும் பொழுது, இதோ ஒரு பெண் ரத்தப்போக்கு என்றால் அவள் தீட்டுப்பட்டவளாக, அவள் வீட்டை விட்டு இத்தனை நாட்கள் விலகி இருக்க வேண்டும் என்றால் இந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அவள் எவ்வளவு சோர்ந்து போயிருப்பாள். அவள் எப்பொழுதும் தீட்டு தீட்டு என்று சொல்லப்பட்ட தருணத்தினால் என்ன நடந்திருக்கும், எந்த நிகழ்ச்சிக்கும் அவளால் சென்றிருக்க முடியாது. இதோ சொந்த உறவுகளை கூட பார்த்திருக்க முடியாது. எத்தனையோ மனவலிகள், மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களே, மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்கின்றார்களே, என்னால் முடியவில்லையே, இந்த நோயினால் எனக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று அந்த தாய் கலங்கி போய் நின்றிருப்பார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட்டமா சென்றார். அந்த தாயால இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி போய் நிற்க முடியவில்லை என்றெல்லாம் இல்லை, மாறாக அந்த தாய் யோசிக்கிறார், ஒரு யூத மனிதர், யூத சமூகத்தை சார்ந்தவர். இதோ இந்த கூட்டத்தில் நான் ஒரு இந்த பிரச்சனை இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். இந்த பிரச்சனையின் மத்தியில நான் போய் இயேசுவுக்கு முன்னாடி நின்னா எல்லோரும் என்னை எப்படி பேசுவாங்க, ஒரு தீட்டு படிந்தவள் இங்கே வந்திருக்கிறாளே என்று என்னை இழிவுபடுத்துவார்கள் என்று நினைத்து இயேசுவிற்கே தெரியாமல் அவள் செல்லுகின்றார். இயேசுவுக்கே தெரியாமல் செல்லுகின்ற அவள் இயேசுவின் ஆடையை தொடுகின்றார். இயேசு அதனாலதான் உணர்ந்து, அம்மா உனக்கு சமாதானம் உண்டாகுது என்று சொல்லுகிறார். அம்மா உனக்கு அமைதி உண்டாகுது என்று சொல்ல அவர் பெண்களுக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனை. அங்க ஒரு ஆய்வு சொல்லுது, 60 மில்லி லிட்டர்ல இருந்து 70 மில்லி லிட்டர் அந்த ரத்தமானது அந்த பீரியட் அப்போ அது வெளியே போகுமா. 3 நாளா இருந்தாலும் சரி, 7 நாளா இருந்தாலும் சரி, அதற்குள் அந்த ரத்தங்கள், அந்த கருமுட்டைகள், உடைந்த முட்டைகள் வெளியே போதுனா ஒரு பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியும். அதுவே முடியாத வலியை தரும். உடலில பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் அவ்வளவு வலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதோ நடுமுதுகு, இடுப்பு அவ்வளவு வலிக்கும் என்று சொல்லப்படுகிறது. கால்கள் அப்படி கொடாயும் என்று சொல்லப்படுகிறது. தலைவலி ஏற்படும். இவ்வளவு உடல் ரீதியாக இருக்கின்ற பெண்களுக்கு லேவியர் புத்தகம் சொல்வது போல அவர்கள் தீட்டு என்று பார்க்கப்படுகின்றார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தீட்டுனா அவங்க கோயிலுக்கு வரக்கூடாது, நல்ல நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடாது என்று சாதாரணமாக சொல்லுகிறார்கள். என்னன்னா, பழைய காலத்துல பொது நிகழ்வுகள், விசேஷம் இதெல்லாமே எங்க நடக்கும்னா ஆலயத்துல தான் நடக்கும். ஆலயம் எங்க இருக்கும்னா காட்டுல இருக்கும். இப்போ ஒரு பெண்ணுக்கு ரத்தப்போக்கு பீரியட் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா அவளை கூப்பிட்டு போக முடியாது. கூப்பிட்டு போனாங்கன்னா ஏதோ அங்க வந்து காட்டு விலங்குகள் இருக்கும் பொழுது இந்த ரத்தத்தினுடைய வாடை தெரிஞ்சதுன்னா அந்த காட்டு விலங்குகள் அந்த பெண்களை வந்து அடிச்சு சாப்பிடும், அல்லது அந்த கூட்டமா போறவங்களை அடிச்சிடும். அந்த காட்டு விலங்குகளால அவங்களுக்கு பிரச்சனை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நீ வீட்டுல இரு, உனக்கு ரத்தப்போக்கு இருக்கு, உனக்கு பீரியட் இருக்கு, இதனால பிரச்சனை வரும், அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஆனா போக போக என்னன்னா, நீ ஆலயத்துக்கு வரக்கூடாது, ஆலயத்துக்கு வந்தா கடவுளுக்கு பிடிக்கும், அந்த கடவுள் சொல்லலையே. நீ இந்த பொது நிகழ்வுக்கு வரக்கூடாது, நீ தீட்டு, என்ன தீட்டுன்னு தெரியலையே. ஆனா உண்மையாக வந்த காரணம் ஆலயத்திற்கு, பொது நிகழ்வுகளுக்கு வரக்கூடாது என்பது இந்த ஒன்று காடுகள்ல இருக்குது. அப்படி நீங்க போகும்போது ரத்த வாடையை கண்டுபிடிச்சு காட்டு விலங்குகளால் நமக்கு ஆபத்து ஏற்படும் என்றுதான் அதை மறந்து இன்னைக்கு தீட்டு தீட்டுன்னு சொல்லி பல பெண்கள், இந்த குறிப்பா இந்த மாதவிடாய் காலத்துல பல பெண்களுக்கு பிரச்சனையை தருகிறோம். இன்னைக்கு அந்த பெண் அதே போன்றுதான், இதோ எனக்கு பிரச்சனை வந்துடுது, இதோ எனக்கு இந்த இழிவு வந்துடுது என்று அவள் கலங்கி போய் இருந்த தருணத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு, இதோ நீ கவலைப்படாத, உன்னை யாருமே இது பண்ணலையா, கவலைப்படாத, நான் உதவி செய்கிறேன் என்று உதவி செய்த இயேசு கிறிஸ்து கஷ்டப்படுறவங்க ஒவ்வொருவருக்குமே இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார். மாதவிடாய் மட்டும் இல்லைங்க, நிறைய கஷ்டப்பட்டு இருக்கீங்க, வெளியே சொல்ல முடியாத கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உண்மையான பலவற்றை நினைத்து நீங்க பயந்து போய் இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாத. அந்த பெண் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தா. எல்லாரும் முன்னாடி அவளை கூப்பிட்டு நிக்க வச்சது போல உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நீங்க நம்புவீங்களா?
இயேசுவை நம்புறீங்களா? ஒவ்வொரு பெண்களும் நம்புங்க. இந்த சமுதாயத்தில் யாரை நம்புறீங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறாருங்க. இரண்டாவது காயப்படுத்துறது யாருன்னா குழந்தைகள் தான். திருவொற்றியூர்ல ஒரு போதை ஆசாமி நல்லா குடிச்சிட்டு ஒரு சின்ன குழந்தை, அந்த 3 வயசு குழந்தை, அந்த 3 வயசு குழந்தைய பார்க்குறான். அந்த குழந்தை காதில் வந்து 2 கிராம்ல ஒரு தோடு போட்டிருக்கு, ஒரு கொலுசு போட்டிருக்கு. அதை ஆசைப்பட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு போறான். அந்த கூப்பிட்டுட்டு போறவன் நல்லா தண்ணியில் அந்த குழந்தை எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, அந்த குழந்தையுடைய பிறப்புறுப்புல அவ்வளவு கேவலமா நடந்து கடைசியில அந்த குழந்தைய கொலை செஞ்சு அந்த நகைக்காக, அந்த குழந்தைய அந்த இச்சைக்காக ஒரு குழந்தைய இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 109 பிள்ளைகள் மற்றவர்களுடைய இந்த ஆண் பால் உணர்வுகளால, பாலியல் தொல்லைகளால ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று யாயிர் தன் மகளுக்காக ஜெபிக்க வருகிறார். தன் மகள் இறக்கப் போகிறார் என்று சொல்ல வருகிறார். இயேசு கிறிஸ்து அவருக்கு உயிரை கொடுக்கின்றார். இங்கு சில உண்மைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள் பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள், பலவிதமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை தன்னுடைய இது போல பாலியல் துன்பங்களால் அவர்கள் இறந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை போதை பழக்கங்களால் இறந்து கொண்டிருக்கலாம், அல்லது அவர்களுடைய ஒவ்வொரு தீய நண்பர்களால் இறந்து கொண்டிருக்கலாம். இப்படி பல பேர் தங்கள் வாழ்க்கையை இறந்து கொண்டிருக்கிற யாயிரின் மகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் யாயிர் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே என் மகளுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டார். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அழுதுட்டு இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதைந்து போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. என் பிள்ளைக்கு திருமணமாகி குழந்தை பிறக்கல, என் மகளுக்கு திருமணம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, சமாதானம் இல்லைன்னு நீங்க புலம்பிட்டு இருப்பீங்க. இதோ பலவிதமான என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருப்பீங்க. இப்படி பலவிதமாய் பிள்ளைகளை குறித்து அவர்களும் கண்ணீரோடு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் உள்ள வந்து அந்த சிறுமியின் கையை பிடிச்சி தலித்தாகும் என்று சொன்னவுடன் என்ன நடந்தது தெரியுங்களா? அனைவரும் மலைத்து போய் வியப்பானாங்க. இன்னைக்கு நீங்களுக்கே அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க. உங்க பிள்ளைய பத்தி நீங்க நினைச்சிருப்பீங்க, அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவன் ஒரு தருதலை, அவள்தான் அவன் குடிகாரன் ஆயிட்டான், அவன் போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டான், என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, அவ்வளவுதான் என்று நீங்க முடிவெடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் வந்து அந்த சிறுமியின் கரத்தை பிடித்து தலித்தாகும் என்று சொன்னவுடன் அந்த சிறுமி மீண்டும் உயிர் பெற்று எழுந்தவுடன் என்ன ஆச்சுன்னா, அவங்க அப்பா அம்மாவை மகிழ்ச்சியா வாயடித்து நின்னாங்க. இன்னைக்கு அப்பா அம்மாங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது டெல்டா பிளஸ் வந்துடுச்சு ஃபாதர், டெல்டா போயிடுச்சு, கொரோனா டெல்டா பிளஸ் வந்துடுச்சு, இது குழந்தைங்களை தான் அதிகமா பாதிக்க போகுதுன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. எங்க குழந்தைங்களுக்கு என்ன நடக்கும்? ஒண்ணுமில்லை. இன்னைக்கு எப்படி ஆயிரம் ஆண்டவர்கிட்ட வந்து எதை பத்தியும் கவலைப்படல, நான் பெரிய ஆளா அப்படிலாம் இல்லை, என் பிள்ளைக்கு வேண்டாம் நான் ஆண்டவர்கிட்ட வரணும், என் பிள்ளையை நான் ஆண்டவர்கிட்ட அழைச்சிட்டு வரணும். ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிச்சது போல நீங்க ஒவ்வொருவரும் உங்க பிள்ளைக்காக ஜெபிங்க. விவிலியம் சொல்லுது, இதோ யாக்கோபும் ஏசாவும் தன் தந்தையிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்காய் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்று. ஏனென்றால் ஒரு தந்தை தன் பிள்ளையின் மீது கரங்களை வைத்து பெற்றோர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும். பல பாஸ்டர் கிட்ட போய் என் பிள்ளைக்காக ஜெபிங்க ஃபாதர், என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, என் பிள்ளை வாழ்க்கைக்காக ஜெபிங்க, திருமண வாழ்க்கைக்காக ஜெபிங்க, குழந்தை பேருக்காக ஜெபிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் சொல்றேன். உங்க மகனோ உறங்கும் பொழுதோ முடிச்சுட்டு இருக்கும் போது அவங்க மேல பெற்றோர் நீங்க கையை வைங்க, கையை வச்சு ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரை தயவு செய்து என் பிள்ளைக்கு என் மகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பெற்றோர் உங்களை விட யாருமே உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஜெபிக்க போறது இல்லை, யாருமே உங்களை விட அவங்க நல்லா இருக்கணும்னு விரும்ப போறது இல்லை, நீங்க மட்டும்தான். யாயிர் தன் மகளுக்கா இயேசுவிடம் போய் கேட்டார். அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து சொன்னாங்க, அவ்வளவுதான் செத்து போயிட்டு, அவ்வளவுதான் ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு. இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் அவங்க புள்ள வாழ்க்கை போச்சு, பார்த்து வளர்த்திய, பார்த்து படிக்க வச்சு, இதை செஞ்சு அதை செஞ்சு, இன்னைக்கு அவன் ஒன்னும் இல்லாம குட்டிச்சவர் அங்க குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க, ஒயின் ஷாப்ல கீழே விழுந்து கிடக்கிறான். அப்படி கேவலமா இழிவா பேசலாம். உன் பிள்ளைக்கு படிப்பு வரல, என் பையன் நல்லா படிக்கிறான் பாரு, சொந்தக்காரங்களை இழிவுபடுத்தலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்படைச்சு உங்க பிள்ளைக்காய் தலையில கை வச்சு ஜெபிச்சு பாருங்களேன், நீங்க அதிசயத்தை பார்ப்பீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆனார். ஒரு அப்பாவும் ஆண்டவர்கிட்ட உங்க பிள்ளைகளை ஒப்படைங்க. பெண்களுடைய இந்த நிலைமைக்கு நான் என்ன பண்றது? முதல் வாசகம் சொல்லுகிற சாலமோனின் ஞானத்துல, ஆண்டவர் எந்த தீமையும் இந்த உலகத்துல கொண்டு வரல. நீங்க தீமை செஞ்சீங்கன்னா சாவு உங்களை வந்து சேரும். சாவு என்பது ஏதோ நான் செத்து போயிட்டு கல்லறை வைக்கிற சாவு அல்ல. துன்பங்கள், துயரங்கள், வலிகள், வேதனைகள், இதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நான் தீமை செஞ்சா அது வரும், அப்ப நான் எப்படி நன்மை செய்ய முடியும்? ஒவ்வொரு பெண்களையும் நீங்க மதிக்க கத்துக்கங்க. ஏதோ விவிலியத்துல பாருங்களேன், ஆண்டவர் ஆதாம் கிட்ட ஏவாளை கொடுத்து, இதோ இவள் உன் கூட இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த அதிகாரம்னா அடிமைப்படுத்துறது இல்லை, அதிகாரம்ன்றது
பார்த்து கொள்கிறது. இப்போ ஒரு தேசத்துல அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னா, மக்கள் மீது அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னா, அந்த மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு அந்த மக்களை பார்த்து கொள்வது ஒவ்வொரு சகோதரனும் இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய மனைவி இருக்கிறாங்க, அல்லது என் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, இந்த சமுதாயத்துல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னா அவங்கள நல்ல முறையில பாதுகாத்து கொள்ள வேண்டியது அது நீங்க செய்ய வேண்டிய நல்லது. பெண்கள் கூட்டமா உட்கார்ந்து இன்னொரு பெண்ணை பத்தி தப்பா பேசுறது, இழிவா பேசுறது, அவ கேரக்டர் இப்படி, இவ கேரக்டர் அப்படி, இவ அப்படி போறா பத்தியா, அவ ட்ரெஸ் அப்படி பத்தியா, அப்படி நீங்களே உங்க பெண்களை இழிவா பேசி கேவலப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை சிதைப்பதற்கு பதிலாக நல்லதை பேச கத்துப்போம், நல்லதா இருப்போம், ஒருத்தர் அன்பு செய்வோம். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை குறை பேசாம இருப்போம். குறிப்பா மாமியார் மருமகள் என்ன சொல்லுவோம், ஃபாதர் உங்க மருமகள் உங்க அம்மாவை நேசிக்க முடியுதில்ல, மாமியார் உங்களுடைய மகளை நேசிக்க முடியுதில்ல, அம்மா வந்தாங்கன்னா அம்மா கிட்ட ஒரு தனி பாசம் வருதுல்ல, அந்த பாசத்தை நம்ம கொண்டு வரலாம். நீங்க சொல்லலாம், இல்ல ஃபாதர் அவ என் மக போல இல்ல ஃபாதர், இவங்க என் அம்மா போல இல்ல ஃபாதர், இயேசு சொல்றாரு அவங்க எனக்கு நிறைய கெடுதி செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இயேசு சொல்றாருமா, நீ என்ன எனக்கு நிறைய கெடுதி செய்யற, ஆனா நான் உன் கெடுதி என்ன மறந்து நான் மன்னிச்சு ஏத்துக்கல, அதே போல நீயும் செய்யுமா, சமாதானம் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு மாமியார் மருமகள் நேசிக்க கத்துக்கங்க, ஒரு பெண்ணும் நேசிக்க கத்துக்கங்க, மற்ற பெண்களை தவறா பேசாதீங்க, ஒரு ஆணும் அவங்கள மதியுங்க. அவங்க நம்முடைய விழா எலும்புலேருந்து ஆண்டவர் எடுத்தது ஏதோ அர்த்தம் இல்லாம இல்லை, அவங்க நமக்கு ஈக்குவலா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் 6வது வாசகத்துல சொல்றது போல உங்களை தாழ்த்திக்க சொல்லல, அதே சமயத்துல உங்களை உயர்த்திக்க சொல்லல. 2வது வாசகம் சொல்வது போல ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சரிசமமா ஒவ்வொருவரையும் சமமா கருதுங்கன்னு சொல்றார். அவங்க உங்க குழந்தைங்களை ஆண்டவர் கிட்ட ஒப்படைங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார் குழந்தைங்களை. இன்னும் சில தருணத்துல குழந்தைங்க கிட்ட ரொம்ப காட்டு மிராண்டி போல இருக்காதீங்க. ஏன்னா யாருன்னா உங்க குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணா கூட அந்த குழந்தை சொல்ல பயப்படக்கூடாது. உங்ககிட்ட அம்மா இது போல பண்ணிட்டாரு, அம்மா அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு உறவு உங்க பிள்ளைங்க கூட ஏற்படுத்திங்க. அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, இதுங்க அங்கெல்லாம் தொட்டா எதெல்லாம் எங்கெல்லாம் தொடக்கூடாது, எங்கெல்லாம் தொடலாம், எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் பேட் டச், எதெல்லாம் குட் டச்னு உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. உங்க குழந்தைங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களுக்கு தலை மேல கை வச்சு நீங்க ஜெபிங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருங்க. நிச்சயம் கடவுள் இந்த நாளிலே 2 புதுமையை செய்தவர் 3வது புதுமை உங்கள் குடும்பத்திற்கு செய்வார். உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே ஜெபிப்போம், ஆசீர்வாதத்திற்காய் மன்றாடுவோம். ஆமென்.